அன்பானவர்களே, மேக்னிஃபிசன்ட் பிளெஸ்ஸிங்ஸ்ன்ற சேனல் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் ஆனந்தம் அடைகிறேன். தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு விக்கிரகத்தை விட்டு, அதாவது 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில் கடைசியில் போட்டிருக்கு, விக்கிரகத்தை விட்டு நீங்கள் மனம் திரும்புங்கள்னு போட்டிருக்கு. நீங்கள் நினைக்கலாம், ஐயோ நான்லாம் எப்பமோ திரும்பிட்டேனே, நான் எங்கே விக்கிரகத்தை கும்பிட்றேன் இல்லையேன்னு சொல்லலாம். ஆனால் இருக்குது, இன்னும் ஒரு சிலரோட வாழ்க்கையில் இருக்குது. எப்படி நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னு சொல்கிறீங்களா? இல்லை பிரியமானவர்களே, ஒரு 2 நிமிடத்துக்குள்ள எது விக்கிரகம் வேதம் சொல்லுகிறது, எது விக்கிரகம்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா? பிரியமானவர்களே, நம் வாழ்க்கையில் பணம் என்பது நமக்கு அவசியம். ஏன்னா இந்த காலத்தில் பணம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அந்த காலத்தில் பண்ட மாற்று முறை, இப்போ பணம் தான். சம்பளம், வேலை செய்கிறோம், வேலை செய்கிறதுக்கு கூலி கிடைக்குது. ஆனால் இந்த பணமே நமக்கு விக்கிரகமாக எப்போ மாறும்? இந்த பணம் நமக்கு விக்கிரகமாக மாறும் எப்போ? பணம் சம்பாதிப்பது தான் 24 மணி நேரமும் என்னோட வேலைன்னு சொல்லி யார் ஒருத்தர் பார்க்குறாரோ, அது அப்போ அவங்க பணத்தை விக்கிரகமாக வச்சுருக்குறாங்க. அதை விட்டு மனம் திரும்பணும். அது மாத்திரம் இல்லை, இன்னும் சிலர், எனக்கு நான் இத்தனை லட்சம் சேர்த்துட்டேன், அதை கோடியாக மாற்றணும். ஐயோ, 1 கோடி 1.5 கோடியா 2 கோடியாக மாற்றணும், 2 20 மாற்றணும், 20 40 மாற்றணும். என் வாழ்க்கையில் நான் இத்தனை லட்சத்தை இத்தனை கோடியை நான் இது பண்ணணும்னு சொல்லி அந்த ஒரு எய்ம் வச்சுக்கிட்டு எந்நேரமும் இரவு பகலாக ஆலயத்துக்கு சரியாக போக மாட்டாங்க, குடும்பத்து காரியங்களை சரியாக கவனிக்க மாட்டாங்க. பிஸ்னஸ் சம்பாதிப்பு. இது எப்படினாலும் பாவம் இல்லாமல் இருக்காது. இப்படி பணம்னு சொல்லி சம்பாதிப்பதற்கு அலைவதும், அந்த பணத்தை நோக்கி ஓடுவது, விக்கிரகத்தை நோக்கி ஓடுறது தான். மனம் திரும்புங்கள். இன்றைக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒருவேளை அப்படி இருந்தால், உங்கள் விக்கிரகத்தை விட்டு மனம் திரும்புங்கள். தேவனிடத்துக்கு மனம் திரும்புங்கள். சும்மா இல்லை, விக்கிரகத்தை விட்டு தேவனிடத்துக்கு மனம் திரும்புங்கள். சரி, அடுத்து உணவு நமக்கு விக்கிரகமாக மாறுது. எப்படிப்பா? ஆண்டவர் உண்ணவும் உடுக்கவும் இருக்கவும் போதுங்கள்னு சொல்லியிருக்கிறார்ல, எப்படி உணவு நீங்கள் விக்கிரகம்னு சொல்லுவீங்க? ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதும்னு நினைங்க. கரெக்டு தான். ஆனால் அதே உணவு நமக்கு எப்பொழுது விக்கிரகமாக மாறுகிறது என்றால், பிரியாணி இல்லாமல் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அடம் பிடித்தால் அந்த உணவே உங்களுக்கு விக்கிரகமாக மாறுகிறது. உண்மை. என்னால் டீ குடிக்காம, காப்பி குடிக்காம என்னால் ஒரு நாள் இருக்கவே முடியாதுன்னு நினைச்சிங்களா? விக்கிரகம் உங்ககிட்ட இருக்கு. காலையில் எந்திரிச்ச உடனே டீ குடிக்காம எந்த வேலையும் நான் செய்ய மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? விக்கிரகம் இருக்கு உங்ககிட்ட. நீங்கள் விக்கிரகத்தை விட்டு நீங்கள் தேவனிடத்தில் திரும்ப வேண்டும். அது பாவம் நினைக்கிறீங்க, அது பாவம் இல்லைன்னு சொல்றீங்க. இல்லை, எந்த ஒரு பொருளும், எந்த ஒரு காரியம் உங்களுக்கு தேவனை விடவும் அது முக்கியத்துவமாய் தெரிகிறதோ, அதை விட முடியாதபடி அதை பற்றி கொண்டு இருக்கிறீர்களோ, அது விக்கிரகம். உண்மையில தான் சாப்பாட்டு விஷயத்தில் மாமிச பெருந்தேனிக்காரர்னு சொல்லி பொதுவாகவே கிறிஸ்டியன்னொடனே மற்றவங்களாம் சொல்லுவாங்க, எப்பா அவங்கெல்லாம் நான்வெஜ் இல்லாமல் சாப்பிட மாட்டாங்கப்பான்ட்டு. ஏன்னா நம்ம ஆண்டவர் சொல்லிவிட்டாரு, அடித்து புசியுங்கள். உண்டாக்கணுன்னே சொல்லிட்டாரு, சாப்பிடு போ, என்ஜாய் பண்ணுட்டார். இதற்காக கிறிஸ்தவர்கள் என்றாலே நான்வெஜ். ஆனால் நான்வெஜ் இல்லாமல் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா, விக்கிரகத்தை விட்டு மனம் திரும்புங்கள். உணவுன்ற விக்கிரகத்தை விட்டு நீங்கள் மனம் திரும்புங்க. தேவனிடத்தில் மனம் திரும்புங்கள். எந்த நிலைமையிலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன் என்ற வார்த்தையின்படி எந்த நிலைமையிலும் என்ன கொடுத்தாலும் ஸ்தோத்திரத்தோடு, பழைய கஞ்சி கொடுத்தாலும் அதை ஸ்தோத்திரத்தோடு புசிக்கிறது தான் தேவ சித்தம். தேவனை நாம் ஆராதிக்கிறது, ஜீவ பலியாய் நம்மை ஒப்பு கொடுப்பது. சிலருக்கு பிள்ளை விக்கிரகமாக மாறும். எப்படி? அவங்க என்ன செய்வாங்க, ஒரு சண்டே வருதுன்னு வச்சுக்கிங்களேன், பிள்ளைங்களா அப்பாப்பா அங்கே போகலாம்ப்பா, இங்கே போகலாம்ப்பா, அவங்க வந்திருக்காங்க இவங்க வந்திருக்காங்கன்னு சொன்ன உடனே அன்றைக்கி ஒரு நாள் கட் பண்ணுவாங்க. தப்பு இல்லை, 3 வாரம் போயிட்டோம், இப்போ என்ன 1 வாரம் போகலன்னா என்ன, ஆண்டவர் கோவிச்சுக்கிடவா போகிறாரு, அடுத்த வாரம் போய் ஜெபிப்போம்னு சொல்லிட்டு பிள்ளைகளை கூட்டிகிட்டு வெளியே சுற்றுலா போனீங்கன்னா, விக்கிரகமாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளை வைத்து கொண்டு இருக்கிறீர்கள்.
உங்கள் பிள்ளைங்களே உங்களுக்கு விக்கிரகமாக மாறிடுறாங்க. சிலர் வீட்டில் பிள்ளைங்க சொல்கிறது தான் சட்டம், பிள்ளைங்க வச்சது தான் சட்டம், பிள்ளைங்கள் என்ன செஞ்சாலும் பிள்ளைங்களுக்கு முதலிடம். உங்கள் வாழ்க்கையில் பிள்ளைகள் விக்கிரகமாய் மாறுகிறார்கள். அதனால ஆசீர்வாதம் இல்லை. ஏன்னா விக்கிரகத்தை விட்டு மனம் திருங்கள். உங்கள் பிள்ளைங்களை விட்டு மனம் திரும்புங்கள்னு சொல்லலை. விக்கிரகம் என்பது உங்களுக்கு முன்னால இருக்கிற ஒன்று. அதை நீங்க அதுதான் உங்களுக்கு பெருசா தெரியும், அதற்கு தான் நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. இல்லை, தேவனை உங்களுக்கு முன்னால வைங்க. தேவன் இருக்கிற இடத்துல வேற என்ன இருந்தாலும் அது விக்கிரகமே. இன்னைக்கு விக்கிரகத்தை குறித்து நாம் பார்த்தோம். விக்கிரகத்தை நம்ம விட்டு விலக்கி தேவனிடத்தில் மனம் திரும்புவோமா? இது போல நிறைய விக்கிரகம் இருக்கு, அது உங்களுக்கு தெரியும், அது அநேகருக்கு தெரியும். அதை விட்டு மனம் திரும்ப கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.